17ஆம் தேதிக்கான வீக்லி சார்ட்டு, 17ஆம் தேதிக்கான ட்ரிக்கு ஓகேங்களா. அதே மாதிரி வியாழக்கிழமைக்கான ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா, ஆல் ஓடு ட்ரிக்கு வந்து 2 மெத்தட் எடுக்கணும். 2 மெத்தடுமே சிம்பிளாக தான் இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள், ஒரே நம்பர் தான் வருது 2 மெத்தட்லையுமே. இது வீக்லி சார்ட்டு. டெய்லி சார்ட்டில் நான் காலையில் அப்லோடு பண்ணுவேன். கண்டிப்பாக பாருங்கள். அதில் ஒரு 3 டிஜிட் இன்றைக்கி நான் ஒரு நம்பர் தான் கொடுத்துருந்தேன். இருந்தாலும் வந்து அதில் வந்து பி போர்டு 0ன்னு சொல்லி கொடுத்துட்டேன். அது சி போர்டுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி 7 சரி சிங்கிள் நம்பர் 3 டிஜிட் கொடுக்குன்னு சொல்லி தான் நான் 2 விட்டுட்டு 7 எடுத்தேன். ஆனால் அது பார்த்திங்கன்னா 2 திருப்பி இது பார்த்திங்கன்னா நம்ம ஆல் போர்டு ட்ரிக் எடுக்கிறோம் ஓகேங்களா. அந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்ப்போம். அதே மாதிரி இது வீக்லி சார்ட்டு ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 5 டேஸ் ரிசல்ட் எடுத்துகிறோம் ஓகேங்களா. 5 டேஸ் ரிசல்ட்டில் பார்த்திங்கன்னா உள் நம்பரில் 2வது நம்பரையும் அந்த டி நம்பரையும் வந்து ப்ளஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. இப்போ 8 ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 2க்குன்னா பார்த்திங்கன்னா 10 வரும். 10க்கு 1 ப்ளஸ்ஸு 0 பார்த்திங்கன்னா 1 தான் நமக்கு கிடச்ச ஆன்சர் ஓகேங்களா. 1 அதுக்கு பவர் 6 ஓகேங்களா. நமக்கு கிடச்ச ஆன்சர் 1 அதுக்கு பவர் 6. இப்போ மறுநாள் ரிசல்ட்டில் பார்த்தோம்னா மறுநாள் ரிசல்ட்டில் 1 நமக்கு பி போர்டு பாஸு. அதே மாதிரி அடுத்த நாள் ரிசல்ட் எடுத்து பார்ப்போம். பார்த்திங்கன்னா உள் நம்பரில் 2வது நம்பர் 0 அண்டு வந்து டி நம்பர் வந்து 5. 0 ப்ளஸ் 5 பார்த்திங்கன்னா 5 அதுக்கு பவர் 0. நம்ம கிடச்ச ஆன்சர் பார்த்திங்கன்னா 5 அதுக்கு பவர் 0 தான் ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ அடுத்த நாள் ரிசல்ட்டை பார்ப்போம். சி போர்டு 0 பாஸ் ஆகிருக்கு ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு சார்ட் இருக்குது. சார்ட்டு இந்த பிசிக்குன்னு இத்தனை நம்பருக்குள்ளே தான் வரும் அப்படிங்கிற சார்ட்லாம் இருக்குது. நான் எப்போ வேணாலும் அப்லோடு பண்ணுவேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள் நம்பரில் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 2வது நம்பரு 0 அண்டு டி போர்டு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 9. 0 ப்ளஸ் 9 பார்த்திங்கன்னா 9 அதுக்கு பவர் 4 ஓகேங்களா. நம்ம கிடச்ச ஆன்சர் 9 அதுக்கு பவர் 4. இப்போ மறுநாள் ரிசல்ட்டை பார்த்தோம்னா மறுநாள் ரிசல்ட்டை பாருங்கள் 4 நமக்கு பாஸ் ஓகேங்களா. இப்போ அதே மாதிரி அடுத்த நாளைக்கு பார்ப்போம். பார்த்திங்கன்னா உள் நம்பரில் 2வது நம்பர் 2 ப்ளஸ்ஸு 4 ஓகேங்களா. ப்ளஸ்ஸு 4 ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிடச்ச ஆன்சர் 6 அதுக்கு பவர் 1 ஓகேங்களா. இப்போ மறுநாள் ரிசல்ட்டில் பார்த்தோம்னா நமக்கு 6ஆம் நம்பரு டபுள் போலில் பிசி அப்படி உட்காந்துருக்கா ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 17ஆம் தேதிக்கு எந்த நம்பருங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி உள் நம்பரில் 2வது நம்பர் 4 டி போர்டு நம்பரு 4 ஓகேங்களா. அப்போ 4 ப்ளஸ் 4 பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்ச ஆன்சர் 8 அதுக்கு பவர் 3 ஓகேங்களா. நமக்கு கிடச்ச ஆன்சரு 8 அதுக்கு பவர் 3 ஓகேங்களா. இன்னொரு மெத்தட் இருக்குது, அந்த மெத்தடையும் கண்டிப்பாக பாருங்கள். பார்த்திங்கன்னா 2வது மெத்தடு ஆல் போர்டு இருக்குது ஓகேங்களா. அந்த ஃபஸ்ட்டு மெத்தடில் பார்த்திங்கன்னா 8 3 வந்துச்சு நமக்கு ஆன்சரு. அதே மாதிரி இந்த மெத்தடில் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 4 டேஸ் ரிசல்ட் எடுத்துக்கிறோம். 5 டேஸ் ரிசல்ட் எடுத்துக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஏ போர்டு நம்பருக்கு பார்த்திங்கன்னா ஏ போர்டு நம்பர் வந்து 1 ப்ளஸ் பண்ணணும் ஓகேங்களா. 8 ப்ளஸ் 1 ஓகேங்களா. அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 அதுக்கு பவர் 4 தான் நமக்கு கிடச்ச ஆன்சரு ஓகேவா. இப்போ மறுநாள் பார்த்திங்கன்னா பாருங்கள் 4 சி போர்டு பாஸு. அதே மாதிரி அடுத்த நாளைக்கு பார்ப்போம். 8 ஏ போர்டு 8 ப்ளஸ் 1 பார்த்திங்கன்னா 9 ஓகேங்களா. 9 அதுக்கு பவர் 4. இப்போ மறுநாள் ரிசல்ட்டில் பார்த்தோம்னா மறுநாள் ரிசல்ட்டில் 9 நமக்கு ஏ போர்டு பாஸு ஓகேங்களா. இப்போ அடுத்த நாளைக்கு பார்த்திங்கன்னா ஏ போர்டு நம்பர் 9 ஓகேங்களா. 9 சொல்கிறத கவனிச்சுங்க, அப்போ தான் புரியும். 9 ப்ளஸ் 1 பார்த்திங்கன்னா 10 ப்ளஸ் 10க்கு பார்த்திங்கன்னா 1 ப்ளஸ் 0 ஓகேங்களா. அப்போ வந்து நமக்கு கிடச்ச ஆன்சர் 1 அதுக்கு பவர் 6 ஓகேங்களா. நம்ம கிடச்ச ஆன்சர் 1 6. அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பாருங்கள். அடுத்த நாள் நமக்கு ஏ போர்டு 1 அண்டு பி போர்டும் 1 ஓகேங்களா. அதே மாதிரி மறுநாளுக்கு ஏ போர்டு 1 ப்ளஸ் 1 பார்த்திங்கன்னா 2 அதுக்கு பவர் 7 ஓகேங்களா. நமக்கு கிடச்ச ஆன்சர் 2 அதுக்கு பவர் 7. இப்போ மறுநாள் ரிசல்ட்டை பார்த்தோம்னா 7 நமக்கு பாஸு ஓகேவா. அதே மாதிரி இப்போ அடுத்த நாள் இப்போ 17ஆம் தேதிக்கு 2வது மெத்தடில் என்ன ஆல் போர்டுன்னு பார்ப்போம் ஓகேங்களா. இப்போ அதே மாதிரி ஏ போர்டு 7 ப்ளஸ் 1 பார்த்திங்கன்னா 8 அதுக்கு பவர் 3 ஓகேங்களா. மொதல் மெத்தட்லேயும் வந்து நமக்கு 8 அதுக்கு பவர் 3 ஓகேங்களா. இந்த மெத்தட்லேயும் அதுதான் வருது. அடுத்து நான் காலையில் அப்லோட் பண்ணேன் ஒரு வீடியோ. அந்த வீடியோவில் வந்து சிங்கிள் போர்டு ஏதோ ஒரு போர்டு அமைஞ்சிச்சுன்னா அப்படியே ஒரு 3 டிஜிட்டு ஒரு 3 நாளுக்குள்ளே எப்படியாச்சும் ஒரு வின்னிங் வாங்குற மாதிரி நான் முயற்சி பண்ணுறேன் ஓகேங்களா. அதே மாதிரி காலையில் அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் எல்லோரும் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.